சயீத் இப்னு முஸையிப் சொல்றாரு, அவர் வந்து அதாவது கொஞ்சம் தீனார்களை விட்டு செல்றார். அப்ப சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அல்லாஹும்ம இன்னக தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்தவன். சயீத் இப்னு முஸையிப், அல்லாஹும்ம இன்னக தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்தவன். அன்னி லம் அஜ்மஅஹா இல்லா லி அஸூன பிஹா தீனி வ ஹஸபி, இந்த பணத்தை நான் சேர்த்ததெல்லாம் எனது தீனையும் எனது மரியாதை, கௌரவம், மானம் இவைகளையும் பாதுகாக்கத்தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த பணத்தை நான் சேர்த்திருக்கிறேன். லா ஹைர ஃபீமன் லா யஜ்மஉல் மால ஃபயக்தி தைனஹு வ யஸில ரஹிமஹு வ யகுஃப பிஹி வஜ்ஹஹு, எந்த பணத்திலும் சிறப்பு கிடையாது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பணத்தை தவிர. எந்த நோக்கங்கள்? கடனை அடைப்பதற்காக, தன் முகத்தை மறைப்பதற்காக, அப்படின்னா என்ன, அந்த கட்டுப்பாடாக இருக்கிறது இரத்த உறவுகளை சேர்ப்பதற்காக. இது அல்லாம சேர்க்கப்படுகின்ற பணத்துல எந்த ஹைரும் இல்லை அப்படின்னு சயீத் இப்னு முஸையிப் சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, பணத்தை சேர்க்கிறதே எதுக்கு? இரத்த உறவுகளை கொடுப்பதற்காக. நிறைய பேர் வந்து சேர்த்த பணத்துல இரத்த உறவு கவனிச்சுக்கிறதே தவிர இரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்ற ஒரு பகுதி இல்ல. ஆனா உண்மையிலேயே நீங்க இரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்ற நியத்தை வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்க் என்ன செய்வான், விஸ்தீர்ணம் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப, யார் விரும்புகிறாரோ, அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, தன் ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேண்டும். வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, தன் வாழ்வு என்ன செய்யணும், நீள வேண்டும், அஸர் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றார். இரத்த உறவை சேர்றது உங்க ரிஸ்க் என்ன செய்யும், அதிகப்படுத்திக்கொண்டே இருக்கும் அப்படி என்று சொல்றதை பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னா, சில பேர் கணக்கு பார்க்குறது, 10 பேர் கொடுக்குது 2000, 20,000, இந்த 5 பேர் போயிட்டாங்கன்னா நமக்கு இனி என்ன ஒரு 5000 தான் மிஞ்சி, சரி பாவம், அதை வச்சே கணக்கு பார்க்குறது. ஆனா அல்லாஹ் வந்து உங்களூடாக அவங்களுக்கு என்ன செய்யறான், ரிஸ்க் கொடுத்துட்டிருக்கிறான். சில பொழுதுகள் அந்த 5 பேர் போயிட்டா அந்த 5 கட் ஆயிடும். அது கட் ஆகிறதுக்கு எல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான். அந்த சிஸ்டத்துல அது கட் ஆகும். நம்ம அதால கட் ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டோம். ஈமான் உள்ளவனுக்கு தான் அது விளங்கும், நம்ம பிழை விட்டோம். ஈமான் உள்ளவனுக்கு தான் அது விளங்கும், நம்ம பிழை விட்டோம் அப்படின்றது விளங்கும். அதே போல அலி இப்னு ஹுசைன் இருக்கிறாரு, ஜைனுலாப்தீன். அப்ப அவர் அதாவது முஹம்மது அல் பாக்கர் அவர் சொல்றாரு, அவருடைய மகன் அவர் சொல்றாரு, இன்ன அஹ்லல் பைத்தி லயதபார்ரவுன ஃபயுனம்மில்லாஹு அஸ்ஸ வஜல் அம்வாலஹும், குடும்பத்தினர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செஞ்சுங்க, அவர் இவரை கொடுக்கிறது, இவர் அவர் கொடுக்கிறது, அவர் இவர் முன்னேற்றது, இவர் அவரை முன்னேற்றது, இப்படியே நடந்து கொண்டிருக்க அல்லாஹ் தஆலா அவருடைய பொருளாதாரங்களை அபிவிருத்தி செஞ்சு கொண்டே இருப்பார். இவங்களுடைய இதன் காரணமாக இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியாவும் சொல்றாரு இதே மாதிரி வார்த்தை. ஒரே குடும்பம் அடிக்கடி சேர்ந்து குடும்பத்தினர் சேர்ந்து பிரியறதுனால அல்லாஹ் தஆலா அவர்களுடைய என்ன அந்த மஹப்பத்தையும் ரிஸ்கையும் அல்லாஹ் என்ன செய்வான், விஸ்தீர்ணப்படுத்தி கொண்டே இருப்பானதை பார்க்கிறோம். அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, யாரு அன்னஹு மா மின் ஹத்வத்தின் தஅலமன்ன, நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், அன்னஹு மா மின் ஹத்வத்தின், ஒருத்தர் வந்து காலடி வைக்கிறாரு, பஅதல் ஃபரீதா, பள்ளிக்கு போறதுக்கு காலடி 8 வச்சு போறாரு. இதுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான 8 என்ன தெரியுமா, அதமு அஜ்ரன் மின் ஹத்வத்தின் இலா திர் ரஹீம், இரத்த உறவை நோக்கி போகின்ற காலெட்டு. இரத்த உறவை சேர்ந்து கொள்றதுக்காக நீங்க ஒரு காலெட்டு வச்சு போறீங்களா, அது பள்ளிக்கு நீங்க தொட போறதுக்கு அடுத்த லெவல்ல மிகவும் சிறப்பான உங்க இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அப்படின்றது. அதுபோல அதாவது அப்துல்லா இப்னு முஹைரிஸ்ட கேட்கப்படுது, எப்படின்னு சொன்னால், மா ஹக்குர் ரஹீம், இரத்த உறவுடைய ஹக்கு என்ன அப்படின்னு கேட்டா, கால தஸ்தக்பில் இதா அக்பலத் வ, அதாவது தத்தபி இதா அத்பரத், அது வார டைம்ல நீ எதிர்நோக்கி முன்னோக்கி என்ன செய்யணும், வரவேற்கணும். அதே போல நீங்க வந்து அதை பின்பற்றி போகணும். அது பின்னோக்கி போன உன்னை புறக்கணிச்சு போறதுன்னா நீ விரட்டி போகணும், வந்தா வரவேற்கணும். அது புறக்கணிச்சு போறதுன்னா நீ விரட்டி போய்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து ஒரு அதாவது முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது ஜாஃபர் சாதிக் சொல்றாரு, எப்படி அப்படின்னு சொன்னால், மவத்தத்து யௌமி சிலத்தி, ஒரு நாள் என்ன, அதாவது இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறது இருக்குது, ஒரு நாள் சேர்ந்து நடத்தல் அப்படி என்றது ஒரு வருடம் ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கிறதுக்கான கூலி என்ன செய்யுது, அதுல அவ்வளவு பலமானது அது அப்படின்னு சொல்லி, மன் கதஅஹா கதஅஹுல்லாஹ், அதை துண்டிக்கிறவர்களை அல்லாஹு தஆலா துண்டிப்பான் அப்படின்னு பார்க்கணும். இமாம் அஹ்மது பின் அதாவது உதுகில்து அலா அபி அப்துல்லா அல் மர்ரூசி சொல்றாரு, நான் அபு அப்துல்லா அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட போன நேரத்தில் ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்திருந்தாரு. அவர் வந்து அந்த எல்லைப்புறங்களில் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறவர்,
அதாவது முஸ்லிம்களுடைய நாட்டுடைய எல்லை புறங்களை யுத்தம் செய்கிறவர். அவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல எனக்கு வந்து ஒரு உறவுக்காரர் இருக்கிறார், ரத்த உறவுக்காரர், நான் அவரை சந்திக்க போகணும்னு நினைக்கிறேன், அங்கே போவா இங்கே போகணும்னு இருக்கிறார், திருப்பி நான் எல்லைப்புறத்துக்கு யுத்தத்துக்கு போவான்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, அதாவது இஸ்தஹில்லா, அல்லாட்ட இஸ்திகாரா செஞ்சுக்கங்க, வத்ஹப் வசல்லிம் அலைஹிம், ரத்த உறவுகளை தேடி போய் சலாம் சொல்லுங்க. நீங்க எல்லையில போய் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டியது இந்த இரத்த உறவை போய் சலாம் சொல்லுங்க. நான் இரத்த உறவுகிட்ட போய் சலாம் சொல்ல தான் சொல்றாரு. ஊர்ல பெரியம்மா, சாச்சி, மாமி, அது எத்தனையோ உறவுகள் இருக்கு, சலாம் சொல்றதுக்கு ஒன்றும் டைம் இல்லை. சரி, வாட்ஸ்அப்ல சலாம் சொல்றான்னா ஸ்டிக்கர் அனுப்பி விடுறாங்க, விளங்கிட்டா? வந்த ஸ்டிக்கர்ல இன்னும் அவனுக்கு தெரியாது, மாற்றி இன்னால் இல்லா வேணாம் நாள் இப்போ வாய்ப்பு இருக்குது, விளங்கிட்டா? அதை ஒரு ஸ்டிக்கரை ஃபோர்வர்ட் பண்ணி விடுறாங்க, அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த லெவல்ல இருக்கிறான். அப்போ இது ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதா? உன்னால முடியாட்டி போனை பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா நல்லா இருக்கிறீங்க, ஷேக் பின் பாஸ் கேட்கிறாரு, ஆக குறைஞ்சு நான் என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணி பேசுங்கன்றார், சலாம் சொல்லி பேசுங்க, சோமா இருக்கிறீங்களா, என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு அந்த உள்ளத்தில் உள்ள அந்த செலவு அந்த பணத்தால தான் சேர்ந்து நடக்கிறேன்னு விளங்கினதால பணம் இல்லாட்டி போறதில்லை. அந்த பக்கம் பணம் இல்லாட்டி போறதில்லை. நான் பணம் இல்லாட்டி போகிறடி அவங்க பணத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டத்தை அனுபவி, அவங்க எதிர்பார்க்கிற கஷ்டத்தை நீ அனுபவிது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பேசு, அது இல்லாம நீ வரக்கலாம், அவங்க உடனே நினைக்கிறாங்களா என்ன தராம போறான்னு நினைக்கிறாங்களா, அந்த வழிக்கு உனக்கு நன்மைக்குது. அந்த இரத்த உறவுகளை செய்ய போய் சலாம் சொல்லுன்றாரா, நடந்து போய் சலாம் சொல்றது, ஒரு பெரிய தூரம் கொண்டு போய் குடும்பத்துக்கு சலாம் சொல்லிட்டு வர்றது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அதாவது இதுல வந்து ஃபுதைல் இப்னு ஐயாத் அல் ஃபதுல் இப்னு அப்துஸ் ஸமத் அவருடைய செய்தியில பாருங்க, சில இரத்த உறவுகள் இருக்கிறாங்க அபகரிக்கப்பட்ட பூமியில. அதான் ஃபதுல் இப்னு அப்துஸ் ஸமத் அபு அப்துல்லாட்ட கேட்கிறார், அஹ்மத் பின் ஹம்பல்ட்ட கேட்கிறாரு, சில இரத்த உறவுகள் இருக்கிறாங்க எங்க, அபகரிக்கப்பட்ட பூமியில தான் இருக்கிறாங்க, அவங்க யாரையும் சொத்தை அபகரிச்சு அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நான் அவங்கள போய் சந்திச்சு சலாம் சொல்றதா அப்படின்னு கேட்கிறாங்க, அல்லது முதல்ல வெளியே வாங்க அப்புறம் சலாத்தை பார்த்துக்கிறோன்னு சொல்றதா? சார் அது மாதிரி கேள்வி சரியா? நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் முக்கியம், எங்களுக்கு இஸ்லாம் தான் முக்கியம், வெளியே வாங்க அப்படின்றது. நமக்கு வந்துட்டோம்னா இஸ்லாத்துல மன்னிப்பு, அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், அந்த செக்ஷனை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. அவங்க பதில் சொன்னாங்கன்னு சொன்ன அப்ப இவர் சொல்றாரு, இல்ல நீங்க போங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவங்களோட பழகுங்க, அவங்களோட பேசுங்க, அதுக்கு பின்னால இந்த நிலத்தை விட்டு என்ன செய்ய, வெளியே போங்க, இது வந்து மோசமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி அவங்க வந்து என்னது, அதாவது கேட்கவில்லைன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி அவங்க கேட்கலைன்னா அவங்களோட ஜியாரத்தை விடக்கூடாது, அவங்களோட போய் அவங்கள சந்திச்சுட்டு தான் என்ன செய்யணும், வந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த அபகரிக்கப்பட்ட பூமின்னு பல சட்டங்கள் இருக்கு, அதில் தொழுக கூடுமா கூடாதா, அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதுல வருது சரியா. அடுத்தோட சொத்தை அபகரிச்சுக்கிறது, அதுல அல்லாஹ் அக்பர்னு வித்து தொழுகிறது, விளங்கிட்டா? இப்படியான சப்ஜெக்டுகள் வந்து அது என்ன சட்டம், அடுத்து ஒரு சாணா எடுத்திருப்பான், வேலி போர் 2 பேர்ல ஆட்டி அதை எடுத்திருப்பான், விளங்கிட்டா? அப்படி ஏதாவது செஞ்சுட்டு அங்க தொழுது கண்டிருப்பான், அது கூடுமா கூடாதா இப்படி இருக்கு. அப்போ அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம்.